மக்களே, லாங் ஹவர் ஜேர்னி பண்ணி வந்தோம். ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது. ஒரு ஸ்லீப் ஒன்று பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். செம்ம தூக்கம். ஒரு 3 to 4 hours நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டு நல்லா ஒரு பாடி வாஷ் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு சரியாக இப்போ மணி 7:30 மணி ஆகுது. ஒரு அழகாதிய ஒரு இஞ்சி டீ நல்ல இதமாக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையாக இப்போ இருக்குது. அதாவது இந்த ரெசார்ட்லேயே இருக்கலாம் போல், வெளியிலலாம் வந்து போக தேவையே இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகாதிய மலையை ரசிச்சுக்கிட்டு இந்த கிளிகள் சத்தம், பறவைகள் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலாக இருக்குது. சம்மர் அப்படிங்கிறதுனால வந்து 9:30 மணி தான் எப்படியுமே சன்செட் ஆகும். அதனால் இப்போதான் மணி 7:30 ஆயிடுச்சு. சரியா, இப்போ டின்னருக்கு ஏதாவது சமைக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. பக்கத்தில் கோப்பில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபராஜை கூப்பிட்டேன். இப்போ வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த ஸ்காட்லாண்டுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து வருவோன்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஆசை இருக்கும் ஸ்காட்லாண்டு வரணுண்டு. நான் வந்து யூகேயில் 4 வருஷத்தில் இன்றைக்கி தான் வந்து ஸ்காட்லாண்டு வந்துருக்கிறேன். அதாவது எல்லாமே ஸ்காட்லாண்டு அப்படின்னாலே வந்து இயற்கை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வில்லா தான். அதாவது வில்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. அது நாட் டு பேடு. அது 3 டேஸ்க்கு, அதாவது 3 nights 4 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா £300 வந்துச்சு. அது வந்து ரீசனபிளானதான் எங்களுக்கு தோணுச்சு. அதே மாதிரி ரெசார்ட்டுமே வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட கூடுதலாக தான் இருந்துச்சு. அதாவது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வில்லா பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகிரைட், அதாவது பிட்லோக்ரீல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்டில் சென்டரில் தான் இருக்குது. நீங்கள் யாராவது ஸ்காட்லாண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோகிரைட் வில்லாவை புக் பண்ணி கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதாவது வந்து இது ரீசனபிளான ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். யாராவது ஸ்காட்லாண்டு வந்தீங்கன்னா புக்கிங்.com கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். எக்கு, அது மாதிரி மற்ற யோகர்ட், மில்க்கு, கொஞ்சம் ஐட்டம்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கூப்புக்கு கிளம்பிட்டோம் அந்த திங்ஸ் வாங்குறதுக்காக. என்னதான் வந்து சம்மர் யூகேல வந்தாலும் வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார் மாதிரி தான் வந்து இங்கே ஸ்காட்லாண்டில் எப்போதுமே காட்சி அளிக்குது. இப்போ மணி சரியாக வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. சரியா 9:15 ஆகுது. அதான் நம்ம மாஜித் பாயோடைய யூகேல தற்காலிகமாக இது கடைசி ட்ரிப்பாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். அவர் ஸ்ரீலங்கா போகிறாரு. அதனால் அவருக்காக எஸ்பெஷலி நாங்கள் ப்ரீ பிளான் பண்ண ட்ரிப் தான் இது. மெயின் காரணம் ஃபராஜுடைய முக்கியத்துவம். ஃபராஜுடைய முக்கியத்துவம் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. ஆனால் பாய் இல்லாட்டி, சாப்பாடு இல்லாட்டி நாங்கள் எப்படி உயிர் வாழ முடியும்? அதே மாதிரி தான் பாய் இல்லாட்டி எப்படி ட்ரிப்பு. அதனால தான் பாய் சொன்னதால் நாங்கள் எல்லோரும் ஒரு மசூரா பண்ணி இந்த ட்ரிப்பு ஃபைனலாக ஸ்டார்ட் ஆகிட்டு பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு. அது ஸ்காட்லாண்டில் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃபுல்லாக. இதுவே வந்து பயங்கர வியூவாக இருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு ஹிடன் வியூ தான் நீங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சிட்டு நல்லா ஒரு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பக்காவாக ட்ரிப்புக்கு போகலாம். அப்டேட் பண்ணுறோம் மக்களே. ஓகே நண்பர்களே, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு திங்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ போய் குக் பண்ணிவிட்டு
நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஜாலியாக ட்ரிப்புக்கு போகலாம்.